பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அக்ரஹாரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட கன்னிமார்காடு, மலைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் கன்னிமார்காடு வழியாக சங்கரகிரி பிரதான சாலையை வந்தடைய வேண்டும். இந்நிலையில் அப்பகுதியை சார்ந்த ஒருவர் பொதுமக்கள் பயன்படுத்தும் 500 அடி சாலை தனக்கு உரியது என்றும் இந்த பகுதியை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் அந்த சாலை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் இது இப்பகுதி மக்களுக்கு பொதுவான வழித்தடம்தான், அதற்கான ஆவணங்கள் இருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். 60 ஆண்டுகளுக்கு மேலாக பாதை பிரச்சினை உள்ள நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பஞ்சாயத்து நிர்வாகத்தின் சார்பில் தார் சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் பொதுமக்கள் அதிகளவு வந்து செல்லும் சுமார் 500 அடி தூரத்திற்கு தார் சாலை அமைக்கப்படாததால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகளும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவியரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வரை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து உடனடியாக மீதமுள்ள தார் சாலையை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தியும் கன்னிமார்காடு, மலைக்காடு ஊர் பொதுமக்கள் இன்று கண்ணில் கருப்பு துணி கட்டி காணவில்லை, தார் சாலையை காணவில்லை, புறக்கணிப்போம், தேர்தலை புறக்கணிப்போம் என கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது.